வெல்கம் பேக் டு சேனல். தேசிங் ராஜா மூவியை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல காமெடியான ஒரு படம். இப்போ கூட உட்காந்து பார்த்தா கூட நல்லாவே செம்மையாக ஜாலியாக போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தோடைய செகண்ட் பார்ட் ஒன்று எடுத்தாங்க. அந்த படம் வந்ததுன்னு தெரில, போனதும் தெரில. ஓடிடியாக வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஓடிடிஸ் இன்னும் வந்து கிளைம் பண்ணலன்னு. வந்துச்சுன்னா ஸோ ஒன்று ஓசிஸில் வரும், இல்லைனா ஏதாவது ப்ரைம் வீடியோ ரெண்டலில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு இந்த படம் ஆஸ்ட்ரோ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. ஆஸ்ட்ரோ ஓடிடி அப்படின்றது மலேசியன், சிங்கப்பூர் இந்த ரீஜனில் இருக்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு செட்டப் பாக்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட ஓடிடி டிவிஸ்னு நிறைய இருக்கும். ஸோ அந்த ஓடிடியில் தான் நமக்கு இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஓடிடியில் இந்த தேசிங் ராஜா 2 ஃபுல் மூவியுமே அவைலபிளாக இருக்குது ரெண்டலில். ஸோ இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மினிஷோட பையனுக்கு கொலை மட்டும் வரும். இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். நம்ம விமல் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இது எல்லாமே ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறாரு. ஆனால் அந்த கொலை மட்டும் விட்டது நம்ம விமலோட ஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ இதை சுற்றி தான் இந்த கதை வந்து நகரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கடைசியில் என்ன ஆச்சுன்றதான் கதையே. இது ஒரு கதை, இது ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு உட்காந்து பார்க்கணும்னா அவங்களோட டைம் வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே ஒரு சில இடத்துல என்டர்டெய்னிங் பண்ணணும், ஆனால் இந்த இடத்துலமே என்டர்டெய்னிங் பண்ணல. இதுதான் இந்த படத்தில் இருக்க ஒரு பெரிய நெகட்டிவ். ஸோ இந்த படத்தை தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. இந்த படம் புதுசாக வந்திருக்கு, உட்காந்து பார்க்கணும், ஃபஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட மிஸ்டேக். கண்டிப்பாக பார்த்த பிறகு என்னடா படம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. தயவுசெய்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆஸ்ட்ரோ ஓடிடியில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அதையும் மீறி இங்கே ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா பாருங்கள், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை.